வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்து கொண்டு இன்றைய சிந்தனைக்கு உயிர் மீது மனம் செலுத்தி என்ற தலைப்பில் சிந்திப்போம். இந்த மனித பிறவியினுடைய நோக்கம் என்பது நம்மை நாமே உணர்ந்து கொள்வதுதான். நம்மை நாம் உணர்ந்து கொள்வதற்கான செயல்கள் எவ்வளவு நம்மிடம் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல நம்முடைய வாழ்க்கை நிம்மதியும் அமைதியும் உணரப்படும். எல்லாமே செயல் விளைவு தான். அப்போ அதற்கான செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் கணக்கெடுத்துக்கணும். என்னை நான் உணர்வதற்காக செய்யும் செயல்கள், காலையிலேருந்து சாயந்தரம் நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டேட்டா எடுங்க. அப்படி டேட்டா எடுத்தால் தான் நான் என் நிம்மதிக்காக என்ன செஞ்சுருக்கேன்னு தெரியும். என்னுடைய மன அமைதிக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன்னு தெரியும். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதி பிரித்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்த செயல்கள், இவங்களை திருப்தி பண்ணுறதுக்காக செய்த செயல்கள், இதுதான் 98% நிற்கும். அப்போ உங்களுக்காக செய்யக்கூடிய இந்த செயல்களை நீங்கள் கொஞ்சம் லிஸ்ட்டு போட்டு அதை வளர்த்துக்கணும். முதல்ல ஆரம்பத்தில் 1 மணி நேரம் எனக்காக நான் செய்யும் செயல், அல்லது 2 மணி நேரம் எனக்காக நான் செய்யும் செயல், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் எனக்காக நான் செய்யும் செயல், அதுக்கப்புறம் 12 மணி நேரம், 24 மணி நேரம் எனக்காக நான் செய்யும் செயல், என்னுடைய நிம்மதிக்காக, என்னுடைய மன அமைதிக்காக. ஆனால் இதுக்காக நாம் பொருள்துறையில் தவிர்த்துட்டோ, சமுதாயத்தை விட்டுட்டோ, குடும்பத்தை உதாசீனப்படுத்திட்டோ எதையும் பண்ண தேவையில்லை. இது கூடயே சேர்த்து அதையும் செஞ்சிடலாம். அதற்கான மனப்பக்குவத்தை நாம் பெற வேண்டும். செய்கிற செயலில் நம்ம புதுசாக எக்ஸ்ட்ரா செய்ய போகிற செயல்னு சிலவைகள் இருக்கும். மற்றபடி இப்போ நாம் செஞ்சிட்ருக்க எல்லா செயல்களிலுமே நமக்காக செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வந்துடலாம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரையாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய பொருளாதார சமுதாய சூழல் இது எல்லாத்துலேயும் எப்படி ஒர்க் பண்ணுறோன்னா ட்ரையாக ஒர்க் பண்ணுறோம். அதுதான் பிரச்சனை. நீங்கள் இதுக்காக இதெல்லாம் விட்டுட்டோ அல்லது மாற்றிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் அந்த ஈரப்பசையோடு ஒர்க் பண்ணலாம். இந்த மனசில் கொஞ்சம் இந்த ஈரத்தன்மை, ஈர நிலம், ஈர மனம், அந்த ஈர மனதை நாம் உருவாக்க வேண்டும். அதை உருவாக்கிட்டு நாம் என்ன செயலை செஞ்சாலும் அதுவும் ஈரம் சார்ந்த தன்மையிலேயே இருக்கும். நம்முடைய மனதிற்கான நிம்மதிக்கான தன்மை, அதோடு அந்த செயலை செய்வோம். இது எப்படி எதனால் அமையும் அப்படிங்கும்போது, உயிரை மனம் சந்திக்கும்போது உணரப்படும். உங்களை நீங்கள் சந்தியுங்கள். போன
தலைப்பில் பேசும்போது, கருமையத்தை நோக்கி ஒரு பயணம் அப்படிங்கிற தலைப்பில் பேசும்போது அதில் ஒரு கவிதையில் இந்த வார்த்தை வந்திருக்கும். உங்களை நீங்களே சந்தியுங்கள். உங்களுடைய உயிரை நீங்கள் சந்திக்க வேண்டும். எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இதுதான். இந்த உயிரினுடைய படற்கை நிலை தான் மனமா? இந்த மனதை மீண்டும் உயிரை சந்திக்க வைக்க வேண்டும். இதற்கான செயல் தன்மை, இதற்கான வழிமுறைகள், அதை நாம் ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய ஸ்பீச் எல்லாமே பாருங்கள், எந்த தலைப்பில் பேசினாலும் சரி, மகரிஷி இவ்வளோ புத்தகங்கள் எழுதி இந்த பிண்டம் முதல் அண்டம் வரை எல்லாத்தையும் பேசியிருக்காங்க இல்லையா? இது எல்லாமே இந்த ஒரு நிகழ்ச்சிக்காகத்தான். மனதை உயிரோடு இணைத்தல், எல்லாமே அதுக்கு தான். எல்லா தலைப்புமே இதுக்குள்ளே அடங்கிடும். மனதை மீண்டும் உயிருக்குள்ளாகவே நிலை பெறச் செய்தல். நம்ம மனசு, மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, மனம் துண்டுபட்டு இயங்குகிறது. அப்படி உடஞ்சி இயங்குது. அப்படி துண்டுபடக்கூடாது. ஒரே லெவலில் அப்படி நூல் பிடிச்ச மாதிரி மனசு இயங்கணும். அப்போ இது புலன் வழியாக புலனை சென்ட்ரலைஸ் பண்ணி நடத்தும்போது நிகழ்ச்சியெல்லாம் அப்படி தான் அமையும். உடம்பை சென்ட்ரலைஸ் பண்ணி நாம் என்ன பண்ணாலும் அது அங்கங்கே துண்டுபட்டு தான் மனசு இயங்கும். உயிரை சென்ட்ரலைஸ் பண்ணணும். உயிரை மையமாக வைத்து கொண்டு உங்களுடைய எல்லா செயல் பழக்க வழக்கங்களையும் அமைத்து கொள்ளுங்கள். அது அனைத்தும் அறிவு சார்ந்ததாக இருக்கும். உயிர் மீது மனம் செலுத்தி தவம், உயிர் மீது மனம் செலுத்தி எல்லா செயல்களையும் அது பிரதிபலிக்கணும். இப்போ நம்மளுடைய மனதை ஒடுங்கச் செய்து கொண்டு நம்மளுடைய தவ வாழ்க்கை, தவ நிலை அப்படிங்கிறது இருக்கணும். இந்த மனதை கொண்டு போய் அவ்வளோ சாதாரணமாலாம் உயிருக்குள்ளே செலுத்திட முடியாது. அவன் அவ்வளோ சுலபமாலாம் இதை ஏற்றுக்கவும் மாட்டான். பலவிதமான சோதனைகள் வைக்கப்படும். பலவிதமான முறைகளை நாம் கையாள வேண்டும். எல்லா வகையிலும் முயற்சி பண்ணணும். தவம் பண்ணுறப்போ மட்டும் நுணுகி ஆழ்ந்து ஒடுங்கி அப்படிங்கிறது இல்லாமல் மனதை பக்குவப்படுத்திக்கணும். அப்படி ஒடுங்கணும் அப்படின்னா மனப்பக்குவப்பட வேண்டும். நுணுகி நிற்கணும் அப்படின்னா பேராசக்கூடாது. அப்படி ஆழ்ந்து போகணும் அப்படின்னா சினம் கவலை கூடாது. இந்த பேராசை, சினம், கவலை, கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம், இது எல்லாம் வச்சுட்டு ஒடுங்கவும் முடியாது, ஆழ்ந்து போகவும் முடியாது, நுணுகி நிற்கவும் முடியாது. இது எல்லாத்தையும் விட்டுறணும். விட்டாதான் அங்கே ஒடுங்க முடியும், ஆழ்ந்து போக முடியும், ஒடுங்கி நிற்க முடியும். அப்படி இந்த 6 குணங்களையும் மாற்றிக்கணும். பாருங்கள், அருள்நிதியர் பயிற்சியிலேயும் மகரிஷி அருகுண சீரமைப்புன்னு தலைப்பை பற்றி பேசுகிறாங்க. அப்படின்னா என்ன காரணம்? நமக்குடைய பழக்கமாக வரமாட்டேங்குது பாருங்கள். அப்படி ஒட்டிக்கிட்டே தான் இருக்குது. அதை கொஞ்சம் தளர்த்திக்கணும். எதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறோமோ அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய மனம், நம்மளுடைய உயிரினுடைய தன்மை, உடலினுடைய இயக்கம், ரசாயன அமைப்பு, மனதினுடைய சுழற்சி வேகம், இது எல்லாம் இருக்கும். அப்போ நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழணும்? முடிவு பண்ணணும் இல்லையா?
முடிவு பண்ணாதான் அதற்கான வேலைகளை நாம் துவங்குவோம். இல்லை முடிவு பண்ணல, பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா அது பாட்டில் இப்படி போயிட்டே தான் இருக்கும். எல்லாமே செயலுக்கு தக்க விளைவு தான். ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு டிவி கம்பெனி முத ஆரம்பித்த சேனல் அதுதான், தனியார் சேனல். நாளாக அந்த சேனல் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் மற்றவங்களும் அதே மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு தோன்றது இயற்கை தான மனிதர்களுக்கு. ஓடுற குதிரையில் பணத்தை கட்டுவோங்கிற மாதிரி எந்த தொழில் கரண்ட்டில் இருக்கோ அதில் அப்படியே நம்மளும் போய் இணைச்சிக்கிறதுங்கிறது அது பொருளாதாரவாதிகளுடைய ஒரு செயல். அப்படி அதுக்கப்புறம் நிறைய சேனல்கள்லாம் வந்துச்சு. அப்படி பின்னாடி வந்த ஒரு சேனலு பார்த்தா ஒரு காமெடி ஷோ, காமெடியை மையப்படுத்தி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தா டிஆர்பி எகிறுது, பிச்சுக்கிட்டு போகுது டிஆர்பி. இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இந்த குடும்ப சேனல் இதுக்கு அது பிடிக்கலை, தொழில் போட்டி. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த காமெடி நிகழ்ச்சி அதில் நடித்த நடிகர்கள், அந்த டைரக்டரு, அவங்க எல்லாத்தையும் அப்படியே கொத்தோடு தூக்கிட்டு வந்துட்டாங்க. கொத்தோடு தூக்கிட்டு வந்து இவங்க சேனலில் அந்த பேரை மாற்றி ஓடிச்சு. இந்த ஒரு செயலை செஞ்சாங்களா அவங்க. காலங்கள் உருண்டு ஓடியது. ஒரு 10-15 வருஷம் கழித்து அதனுடைய விளைவு பாருங்கள். அது ஒரு 30 பேர் கொண்ட டீம்னு வச்சுக்கோங்க. 30 பேர் கொண்ட டீம் தான் அது. எல்லாத்தையும் அப்படியே கொத்தோட இந்த சேனல் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 15 வருஷம் கழித்து அந்த குடும்ப சேனல் தான் துவங்கிய இடத்த விட்டு காலி பண்ண வச்சாங்க. தன்னுடைய ஸ்டாஃப் 300 பேர் காலி அதே இடத்துல விட்டுட்டு வந்தாங்க. ஏன்னா வேறொரு சேனல் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணாங்க. அது அவங்களோட இடம். அது இவங்கள அப்படியே டோட்டலாக ஓரம் கட்டிட்டு இவங்களோட ஸ்டாஃப் அப்படியே 300 பேரை அவங்க கபலீகரம் பண்ணி அது ஒரு சேனல் ஆரம்பித்தாங்க. அப்போ 30 பேரை இவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி தூக்குனதுக்கு இறைவன் இந்த சேனல் இருந்த இடத்த விட்டு தன்னுடைய ஸ்டாஃப் 300 பேரை அப்படியே இழந்து அதுக்கப்புறம் இந்த சேனல் வெளியே வந்துச்சு. இடம்தான் மாறிச்சு. அப்போ ஒரு செயலுக்கு விளைவு எவ்வளவு சரியாக நடக்குது பாருங்கள். இப்போ செயலுக்கு விளைவெல்லாம் நடக்காமலாம் போகாது, காலமாகலாம். ஆனால் அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா. இன்றைக்கி கூட அவங்களுக்கு தெரியாது, நாம் அன்னைக்கு பண்ணதுக்காக தான் நமக்கு இது நடந்துச்சுங்கிறது இன்றைக்கி கூட அவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அவங்களும் பயிற்சி பண்ணாதானே இதெல்லாம் புரியும். ஏதோ அதிகார பலத்திலையும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தணுங்கிறதுக்காகவும் இது மாதிரியெல்லாம் பண்ணும்போது அது அவங்களுடைய வாழ்வியல் எல்லாம் பாதிக்க தான் செய்யும். அப்போ நம்மளுடைய மனதுகளை நாம் எதுக்கு இடம் கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல விஷயங்களுக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா உயிர் அப்படியே பசுமையாக இருக்கும், மனம் அப்படியே கமன்னு இருக்கும், மனம் நறுமணத்தோடு இயங்கும். அது மாதிரியான மனதை வைத்து கொண்டு தான் நாம் உயிருக்குள் ஒடுங்க முடியும், ஆழ்ந்து போக முடியும், நுணுகி நிற்க முடியும், ஒன்றி கலந்து அதுவாக மாற முடியும். அப்படி இல்லைன்னா இந்த வேலை சிரமம். என தடுக்கும். இருவேறுபட்ட பொருள் ஒன்றை ஒன்று கவராது, ஒன்றை ஒன்று ஈர்க்காது, தனக்குள் இடமும் கொடுக்காது. அப்போ அது ஒரே பொருளாக மாறணும்.
அப்படி ஒரே பொருளாக மாறுவதற்கு நம்முடைய மனதினுடைய தன்மையை நாம் மாற்றணும். உயிருக்கு தகுந்த தன்மையோடு மனம் சுழன்று இயங்கி நிலை பெற வேண்டும். அப்போது தான் இந்த உயிருக்குள்ளே ட்ராவல் ஆக முடியும். உயிர் மீது மனம் செலுத்தி செய்கின்ற செயலுக்கு பெயர் தவம். அந்த தவ நிலையை நாம் எல்லாம் உணரணுங்கிறதுக்காக தான் மகரிஷி நமக்கு இவ்வளோ விளக்கங்களை கொடுத்து உடல் பயிற்சி, காயக்கல்பம், தவம், தற்சோதனை அப்படிங்கிற இவ்வளோ பயிற்சிகளையும் கொடுக்குறாங்க. இதுக்கு நாம் கொஞ்சம் தயார் பண்ணிக்கணும். நாம் இதுக்கு தயாராகும்போது நமக்கு இந்த பொருளாதாரத்தில் கொஞ்சம் பெருசாக ஆர்வமெல்லாம் இருக்காது கொஞ்சம். ஆனால் அது இல்லாமல்லாம் போகாது. ஜஸ்ட்டு நமக்கு இருந்த ஒரு பிடிவாத தன்மை குறையும் இல்லையா? அப்போ இது மாதிரி மனோபாவம் வரும்போது ஐயோ நம்ம பொருளெல்லாம் இழந்துருவோம் போல இருக்கு, என்ன ஆர்வம் வரமாட்டேங்குது அப்படின்லாம் யோசிச்சிட வேண்டியது அவசியமே இல்லை. அது நடக்கிறது நடக்கும். ஒன்றால் ஒன்று கெடாமல், ஒன்றால் ஒன்று கெடாமல் பார்த்துக்கங்க. அதெல்லாம் பெருசாலாம் மாற்றங்கள்லாம் வந்துடாது. ஆனால் தன்மை மாறும், தரம் மாறும். நாம் சேர்க்கக்கூடிய பணத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது, தரம் இருக்குது. அதனால் பணத்தோடு டீல் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும். பணம்ங்கிறது ஒரு கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாற்று பொருள். அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. 100 ரூபாய்க்கான மதிப்பு, 500 ரூபாய்க்கான மதிப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் இல்லை. ஆனால் நாம் அதுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த இடம் கொடுத்தல் அப்படிங்கிறதுல நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கைக்கு பணம் தேவை தான். மகரிஷி அதை ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாங்க. பொருளாதாரம் நிறைவாக இருந்தால்தான் கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும், பண்பாட்டை காப்பாற்ற முடியும். பொருளாதார சீர்குலைவு ஏற்பட்டால் கலாச்சாரமும் பண்பாடும் சீர்குலைந்து விடும். யதார்த்தமான உண்மை இது, யதார்த்தமான உண்மை. இப்போ பொருளாதாரத்துலலாம் நல்லபடியாக இருக்கணும். ஆனால் அது தேவைக்கேற்ப அளவோடும் முறையோடும் இருக்கணும். அதில் நாம் கவனமாக இருக்கணும். இப்போ பணத்தை எல்லாம் நாம் அசால்ட்டாலாம் நினச்சிடக்கூடாது. கவனத்தோடு அதை கையாள வேண்டும். அளவுக்கு மீறி பணம் நம்மளுடைய கையிலையும் நம்ம கண்ணு முன்னாடி இருந்தது அப்படின்னா அது ஒரு போதையை கொடுக்கும். என்ன வேணால் பண்ணலாம். த என்டர்டெயின்மெண்ட் மைண்ட் அப்படி ஜாலியாக 4 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு, பணம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக கூட்டிகிட்டு, எல்லா செலவையும் நாமளே எல்லாம் பண்ண மாட்டோம். அந்தளவுக்கெல்லாம் தாராள மனசெல்லாம் வராது. பணம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக கூட்டிகிட்டு ஒரு டூர் போவோமே. அப்பயும் குடும்பத்தோடு போவாங்களாம் பாருங்களேன். எல்லாம் தனித்தனியாக கிளம்புங்க. அப்போ இதெல்லாம் பாருங்கள், நல்ல முறையில் வந்த பணமாக இருந்தால் நல்ல விஷயத்துக்கு பயன்படும். மோசமான முறையில் வரக்கூடிய பணங்கள் அது வழியாகத்தான் செலவாகும். அது என்ன தன்மையோடு வந்துச்சோ அந்த தன்மையோடு தான் அது போகும். அப்போ நமக்குள்ளே இருக்கிறதையும் அது என்ன பண்ணும்? கிளர்ச்சி செய்துவிடும், கிளர்ச்சி செய்துவிடும். ஏற்கனவே நாம் பண்ணாத பாவம் கிடையாது. நாம் எல்லாம் அவ்வளோ பாவத்தை பண்ணியிருக்கோம். இந்த உருவத்தில் வேணால் நாம் எந்த பாவமும் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் பல பிறவிகளில்
ஒரு சிங்கமா, புலியா, 5 அறிவு, 4 அறிவு எல்லாம் இருந்து வாழ்ந்துருக்கோம் இல்லையா? அப்போ உணவுக்காக என்ன பண்ணியிருக்கோம்? இன்னொரு உயிரை கொன்று தின்றுருக்கோம் இல்லையா? இந்த பாவப்பதிவு நமக்குள்ளே இருக்கா இல்லையா? நான் தான் செஞ்சுருக்கேன். என்ன இந்த உருவத்திலிருந்து செய்யலை, அது வேறு உருவம். ஆனால் அந்த உருவத்திலிருந்து செஞ்ச அந்த பழிச்செயல் பாவப்பதிவு கர்மயத்தில் இருக்குது இல்லையா? அப்போ அதையெல்லாம் இது என்ன பண்ணும்? மோசமான பணம் அப்படி கிளறி விட்டுரும், கிளர்ச்சியூட்டும். அதெல்லாம் தோண்டி விட்டு மேலே கொண்டு வந்துட்டு போயிடும். அப்போ நல்ல பணத்தை சேர்க்கணும். நல்ல பணம், நேர்மையாக சம்பாதித்த பணம் நமக்கும் உடல் ஆரோக்கியத்தை, உயிர் வளத்தை, மனோபலத்தை கொடுக்கும். அப்படி மோசமான முறையிலலாம் பணம் சம்பாதிச்சோம் அப்படின்னா நாமளும் நல்லபடியாக இருக்க முடியாது, குடும்பமும் பெருசாக நல்லபடியாக இருக்காது. அவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் அப்படின்னு வேறு வேறு விதமாக ஒவ்வொருத்தவங்களும் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தான் போகும் அதெல்லாம். இப்போ அந்த பணத்தினுடைய தன்மை தான் இதெல்லாம். அவ்வளோ சம்பாரிச்சும் பண்ணியும் வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிமையாக பேசிக்கிறது கூட இல்லை, விசாரிச்சுக்கிறது கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்படின்னா அதெல்லாம் இந்த பணக்கிளர்ச்சி, இந்த பணத்தினால் வந்த விளைவு. பணத்துக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம கருமையத்தில் பாவப்பதிவும் இருக்குது, புண்ணிய பதிவும் இருக்குது. அதே மாதிரி பணத்திலேயும் பாவப்பதிவும் இருக்குது, புண்ணிய பதிவும் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா பாருங்கள், ஒருத்தர் பாவத்தை செய்யறதுக்கு பணம் தூண்டும். ஒருத்தர் பணம் வேணுங்கிறதுக்காக எந்த எட்ஜுக்கு வேணால் போகிறாங்க இல்லையா? என்ன லெவலுக்கு வேணால் போகலாம், பணம் வேணும் அப்படிங்கிறப்ப அப்போ இந்த ஒட்டுமொத்த பாவப்பதிவும் இந்த பணம் வாங்கி வச்சிருக்கு. ஸோ அது கூட ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும். ஒரு தடவை கோயம்புத்தூரில் நான் இருந்த வீடு ஒரு சின்ன சந்து மாதிரியான ஒரு பகுதி. அது எப்போவும் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆட்கள் வருவாங்க போவாங்க. அது மாதிரி கொஞ்சம் பிஸியான ஏரியா. தெலுங்கு வீதிக்குள்ளார அந்த சந்து இருக்குது. அப்போ ஒரு தடவை என் வண்டியை எடுத்துகிட்டு நான் வெளியே போகிறதுக்காக வண்டியை நகர்த்துறேன். அந்த வண்டிக்கு பின்னாடி ஒரு 500 ரூபா நோட்டு மடித்து இருக்கு. யாரோ ஒருத்தங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அதை பார்த்தோன்னே சரி இது யாரோடதோ அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போயிட்டு நான் 1 மணி நேரம் கழித்து திரும்பி வர்றேன். பார்த்தா அதே இடத்துல அதே ரூபா அப்படியே இருக்குது. அவ்வளோ பிஸியான ஏரியாவில் யாருக்கள்லையாவது பட்டிருக்கணும், யாராவது எடுத்துகிட்டு போயிருக்கணும் கண்டிப்பாக. அதாவது தொலைச்சவங்களே தேடி பார்த்து கூட எடுத்துருக்கணும். ஆனால் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகி கூட அது ரூபா அதே இடத்துல இருக்குது. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு மன்றத்தில் கொண்டு போய் டொனேஷனாக கொடுத்துர்லாம் அப்படின்னு அந்த பணத்தை பேக்கெட்டில் வச்சுருந்தேன். இது மதிய நேரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இப்போ சாயந்தரம் மன்றத்துக்கு போகும்போது கொடுத்துர்லாம் அப்படின்னு பேக்கெட்டில் வச்சுருக்கேன். அந்த பணத்தை தொலைச்சவங்களுடைய அந்த மன உணர்வு இந்த பணத்தின் வழியாக அப்படியே ஃபீல் ஆகுது. அந்த ஒரு 4 மணி நேரம் அந்த பணம் என்கிட்ட இருந்தது. அந்த 4 மணி நேரம் மனசு கடந்து அப்படியே தள்ளாடுது. ஒரு நிலையற்ற தன்மை மனசுக்கு, ஒரு பொருந்தா உணர்வு, ஒரு பதட்டம். கொண்டு போய் அந்த பணத்தை மன்றத்தில் டொனேஷனாக கொடுத்ததுக்கு அப்புறம்தான் நானாகவே நான் மாறினேன். அப்போ அது வரைக்கும் அந்த பணத்தினுடைய தன்மை பாருங்கள்,
பாவம் அந்த தொலைச்சவங்களுடைய அந்த மன உணர்வு, தவிப்பு இதெல்லாம் எனக்குள்ளேயும் ஃப்ளாஷ் ஆகுது. இப்போ அது மாதிரி பணம் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய விஷயத்த உள்ளடக்கி வச்சிருக்கு. ஸோ அதனால் பணத்துக்கிட்ட நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கீழே கடத்த படம் தானே இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு நினச்சி ஒரு வேளை நம்ம அதில் பெருசாக என்ன போகிறோம் உணவு தானே வாங்கி சாப்பிட்ருப்போம். அப்படி அது உணவாக மாற்றி அது உள்ளே போய் அது ரத்தமா, சதையா, கொழுப்பா, எலும்பா, மஜ்ஜையா, ஜீவவித்து குழம்பா மாறிச்சு அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்க. அந்த ரத்தத்தில் ஒரு பதட்டம், ரத்த செல்களில் ஒரு ஒழுங்கற்ற தன்மை, நோய்த்தன்மையோடு இந்த செல்கள் உருவாகும். நோய்த்தன்மையோடு. அதனால தான் மகரிஷி விளங்கின தன்மையினுடைய அடையாளம் உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி பணம் அப்படிங்கிறது இவ்வளோ விஷயங்களை உள்ளே வச்சிருக்கு. ஸோ நாம் அதை சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. மகரிஷிக்கிட்ட வந்தனால இந்த விஷயமெல்லாம் நமக்கு புரியுது. பாவம் எவ்வளோ பேர் இந்த விஷயமெல்லாம் புரியாமல் வாழ்க்கையில் தானும் நிம்மதியாக இல்லாமல், ஏன் எதனால் இந்த நிம்மதியற்ற தன்மை அப்படிங்கிறதும் புரியாமல் பாவம் எவ்வளோ துன்பப்படுறாங்க. அவர்கள் எல்லோரும் இந்த பயிற்சி முறைகளை நிறைவாக பெற்று தன்னுடைய வாழ்க்கையில் இது மாதிரியான சிக்கல்களை எல்லாம் உருவாக்கிக்காமல் வாழணும். அதுதான் மனித வாழ்க்கை. இப்போ எல்லா விஷயத்தையும் நாம் தற்சோதனை பண்ணணும். தற்சோதனைங்கிறது ரொம்ப முக்கியம். பணத்தை பற்றி அந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் தற்சோதனை பண்ணுங்க. மனசு அப்படியே தனியாக நிற்கும், ஒட்டாது. இப்போ ஜாம் ஆகிருக்கு இல்லையா, பணம் வேற நான் வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜாம் ஆகிருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் மாறும். முயற்சி பண்ணி பாருங்கள். நல்ல முறையில் இருந்தோம் அப்படின்னா நமக்கும் நல்ல தன்மைகளை மேலோங்க செய்யக்கூடிய அந்த பணம் நல்ல முறையில் பயன்படும். ஸோ அதனால் இந்த பணத்தோட தொடர்பு கொள்ளும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி கொள்ளும் விதமாக நம்முடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பதிவுகள்லாம் போக்கணும். மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தன்மைகளை எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஆற்று மீன், கடல் மீனுன்னு இருக்கு இல்லையா. இப்போ கடலில் இருக்கிற மீனை கொண்டு ஆற்றுல விட்டோம் அப்படின்னா செத்து போயிடும். ஆற்றுல இருக்கிற மீனை கொண்டு போய் கடலில் விட்டிங்கன்னா செத்து போயிடும். என்ன காரணம்? அதுவும் மீன் தான், இதுவும் மீன் தான். அதை கொண்டு இங்கே விட்டால் செத்து போயிடுது, இதை கொண்டு போய் அங்கே விட்டால் செத்து போயிடுது. இந்த தண்ணியினுடைய வேறுபாடு. அப்போ நம்முடைய மனதில் எதை கொண்டு போய் வைக்கணுமோ அதை வச்சாதான் உயிர் உயிரோடு இருக்கும், மனம் உயிரோடு இருக்கும். இல்லாட்டி மனசு செத்த மனம்தான், செத்த மனம். இந்த கல் மனசுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஈரமில்லாத மனம், அதுதான். அப்போ அது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ எந்த மனதில் எது இருக்கணுமோ அது இருந்தால்தான் நல்லது. அந்த நல்ல விதங்களை நாம் தேர்ந்தெடுத்துக்கணும். அதை தான் மகரிஷி தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்ப விளைவு வராமல் வாழணும் அப்படிங்கிறாங்க. அப்போ துன்ப விளைவு வராதபடி நம்மளுடைய எண்ணம், சொல், செயல்களை செய்ய வேண்டும். இதுதான் கோட்பாடு. இதுதான் ஸ்கேல். இந்த ஸ்கேலை நாம் மறந்துடக்கூடாது. வாழ்க்கை சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வோடு இருக்கலாம். ஆனால் முழுசாக இந்த ஸ்கேலை அவாய்ட் பண்ணிட்டு வாழ்கிறது அப்படிங்கிறது கூடாது.
அப்படி இருந்தோம் அப்படின்னா ஆழ்ந்து ஒடுங்கி ஒன்றி கலந்து அதுவாகி தவம் என்பது நடக்காது. அது நடக்காது. ஏன்னா இந்த மனதுக்கு அதற்கான தகுதி வரவில்லை. அப்போ அந்த உயிர் வந்து ஏற்றுக்காது. ஏன்னா இனத்தோடு தான் சேரும். இந்த உயிரினுடைய தன்மையும் தரமும் குவாலிட்டியும் என்னவோ அதே மாதிரி மனம் இருந்தால் தான் அது கூட இணைய முடியும். அப்படி இல்லாட்டி அது இது கூட இணைய முடியாது. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நாம் நினைவில் வைத்து கொண்டு நம்மளுடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த செயல்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய பொறுப்பும் கடமையும் நம்மக்கிட்ட தான் வந்து இறைவன் கொடுத்துருக்கான். 5 அறிவாக இருக்கும்போது அந்த பொறுப்பெல்லாம் நமக்கு தேவையில்லாமல் போச்சு. 6வது அறிவு வந்ததுக்கப்புறம்தான் இதற்கான பொறுப்புகளும் அவசியமும் உருவாகிறது. அதற்கான தேவைன்னு ஒன்று உருவாயிடுச்சு, தூய்மை செய்தல் அப்படின்னு. அதெல்லாம் கலங்கப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. இந்த கலங்கத்தை போக்கணும். அதாவது இறைநிலையினுடைய தன்மாற்றத்தில் 1 by 1 மாறி 5 அறிவு வரைக்கும் வந்துட்டோம். என்னடா அப்படியே தானே இருக்கோம், ஒன்றும் பெருசாக நாம் எங்கேருந்து வந்தோமோ அங்கே போய் சேர முடியலையே அப்படிங்கும்போது தான் இந்த மனித இனம் அப்படின்னு ஒன்று உருவாச்சு. நம்முடைய முதுகுத்தண்டு நேராகவும் மூளை அதற்கு தகுந்த சிறப்பு தன்மைகளோடும் இந்த தகவமைவு சிஸ்டம் உருவாச்சு. அப்போ புற நிகழ்ச்சியில் உள்ள எல்லா அமைப்புகளையும் உள்வாங்கி கொண்டு அகம் மலர்ந்தது, அறிவு மலர்த்தி கொண்டது. அதுதான் 6வது அறிவு கொண்ட மனித இனம். அப்போ இந்த மனித இனத்துக்குத்தான் அதற்கான தேவை உருவாகியிருக்கு. தூய்மை செய்து கொள்வதற்கான தேவை. 5 அறிவாக இருக்கிற வரைக்கும் தூய்மை செய்வதற்கான தேவையெல்லாம் உருவாகவே இல்லை. இங்கே தான் அதற்கான தேவை உருவாகியிருக்கு. இப்போ நாம் தான் என்ன பண்ணணும்? தூய்மை செய்து கொள்ள வேண்டும். பழக்கத்தில், மனமயக்கத்தில், புலன்மயக்கத்தில் அது அப்படி இப்படின்ட்டுலாம் இழுத்துட்டு ஓட தான் செய்யும். அப்படி ஓடும்போது அது பெருசாக வந்து நல்ல இடத்துக்கெல்லாம் போய் நிற்காது. மறுபடியும் பிறவி தொடர் தான் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிறவி தொடர் நீண்டு கொண்டே போகிறது. பிறப்பெனும் பேதமை நீங்கி சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு. அந்த செம்பொருளை காண்பது தான் அறிவுங்கிறத வள்ளுவர் டிக்ளேர் பண்ணுறாரு. அந்த செம்பொருளை எப்போ காண போகிறீங்க, எப்போ பார்க்க போகிறீங்க? அதற்கான செயல்ங்கிறது ஒன்று வேணும். அதற்கான செயல்னு ஒன்று நடக்காமல் செம்பொருளை நம்மால் காண முடியாது. அதை காண்பதற்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளாகத்தான் இருக்கிறது. அந்த செம்பொருள் வேலை எங்கேயோலாம் இல்லை, நமக்குள்ளாகத்தான் இருக்கிறது. அந்த செம்பொருளோடு அந்த செம்பொருளுடைய தரத்தில் நம்முடைய மனதை நிறுத்தினால் செம்பொருள் காட்சியாகும், உணர்வாகும். இப்போ இந்த எவ்வளோ பெரிய விஷயத்தை வள்ளுவர் டிக்ளேர் பண்ணுறாங்க பாருங்க. பிறப்பெனும் பேதமை நீங்கி சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு. இப்போ மறுபடியும் நாம் ஏன் பிறக்கிறோம்? இந்த பிறவி தொடர் ஏன் நீண்டு கொண்டே போகிறது? இதை மாற்றி அமைக்க முடியாதா? அப்படின்லாம் நாம் என்ன பண்ணணும்? யோசிக்கணும். ஸோ மகரிஷி அதை யோசனை பண்ணி அதற்கான வழிமுறைகளை கொடுத்துட்டாங்க. இதுதான் காரணம். பிறவி தொடரை மாற்றி அமைப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் இதுதான்.
செயல் விளைவு கோட்பாடு எல்லாம் ஒவ்வொரு செயலுக்கு பின்னால் வரக்கூடிய விளைவாக தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய செயலை மாற்றணும். அப்போ இந்த செயல்கள் செம்பொருளோடு சேர வேண்டிய செயல்கள் என்ன அப்படின்னா அது இதுதான் அப்படின்னு மனவளக்கலையை மகரிஷி கொடுத்துட்டாங்க. அப்போ இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு தற்சோதனை பண்ணி நம்மளுடைய மனதை நாம் தான் அந்த இடத்துக்கு அப்படி நகர்த்திக்கணும். அப்படி நகர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளாகவே நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயே நடக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில் இதெல்லாம் செய்யணும். தீபப்பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, இதெல்லாம் ரொட்டீன் லைஃப்பில் இருக்கணும். அப்படி முகவசியம் ஜகவசியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? தீபப்பயிற்சி செய்யும்போது நமக்கு முகவசியம் உண்டாகும். நல்ல மனுஷன், நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளவர் போல இருக்குது அப்படின்னு தோணும் நம்மளை பார்த்தா. அதே மாதிரி ஜகவசியம், கண்ணாடி பயிற்சி செய்யும்போது ஜகவசியம் உண்டாகும். நம்மளுடைய தேவைகள் அது எதுவானாலும் நல்ல விஷயங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அதை நம்மக்கிட்ட கொண்டு சேர்த்துரும். அதுதான் ஜகவசியம். யார் மூலமாவது அதை கொண்டு சேர்க்கும். ஏன்னா இறைபொருள், அந்த காந்த தூய ஆற்றல் ஒன்றே ஒன்று தான். அப்போ அந்த இடத்துல நின்று நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னு ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த காந்தத்தின் வழியாக யார் மூலமாவதும் அது சேரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நாம் பார்க்கலாம். அப்படி ஒரு விஷயம். இது பெண்களுக்கு ஒரு குறிப்பு மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா உங்களுக்கான ஒரு குறிப்பும் இருக்குது இதில். இந்த முதியோர் கூந்தல் அப்படின்னு ஒரு மூலிகை செடி. அப்படியே நல்லா நீளமாக இதில் தைலம் செஞ்சு தேங்காய் எண்ணெயில் போட்டு காய வச்சு எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா முடி நல்லா வளரும். நீங்கள் முதியோர் கூந்தல்னு அடிச்சிங்கனாவே யூடியூப்பில் இதை பற்றிய தகவல்லாம் வரும். அப்போ நம்ம வீட்டில் இந்த முதியோர் கூந்தல் இங்கே எங்கேயாவது வளருதான்னு பாருங்கள் அப்படின்னு எங்களுக்கு வெளியே போகும்போதெல்லாம் அங்கே இங்கே முளைச்சிருக்கான்னு பார்க்குறது அதுதான் வேலை. ஏன்னா அது இந்த ஆழியார் பகுதி சுற்றி இது செம்மண் தான். அது செம்மண்ணில் தான் வளருமாமா. அந்த மண்ணுக்குரிய தன்மை அது, அந்த செடிக்குரிய தன்மை அது. போது சரி இங்கே எங்கேயாவது முளைச்சிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்கள் போகிற வழியிலெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறது, எங்கேயாவது முளைச்சிருக்குமா அப்படின்ட்டு. இது ஒரு வருஷம் நாங்களும் தேடி பார்த்துருப்போம். ஒன்றும் பெருசாக எங்கேயும் கண்ணில் படலை. அதுக்கப்புறம் கடையில் வாங்கி, நாட்டு மருந்து கடையில் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒருத்தங்க ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க, அவங்க அப்படியே பறித்து ஊருக்கு இங்கே வரும்போது, ஆழியாருக்கு வரும்போது கொண்டு கொடுத்தாங்க. அப்படியும் பயன்படுத்திகிட்டு இருந்தது. இது ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழித்து இந்த இறைவனுடைய கருணையை பாருங்கள். ஒரு தடவை நல்ல மழை பெஞ்சிது. மழை பெஞ்சப்போ என்ன ஆச்சு, அது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே முளைச்சிருக்கு. அதே முதியோர் கூந்தல் செடி தான் அது. அது ஒரு கொடி மாதிரி அப்படியே படரும். பார்த்தா அங்கே இங்கேன்னு அந்த மழை தண்ணியில் அடிச்சிட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே முளைச்சிது பாருங்க. இதுதான் நம்மளுடைய நல்ல முறையில் நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கான விஷயத்தை இறைவன் எங்கே இருந்தாலும் கொண்டு சேர்க்குறான் பாருங்கள். இது ஒரு சின்ன விஷயந்தான். நம்ம ஒரு தேடலோடு இருந்தோம். அந்த தேடலுக்கு இறைவன் கொண்டு இயற்கை அமைப்பு கொண்டு சேர்த்துருச்சு பாருங்கள். இதைத்தானே தேடுற, இந்தா உன் வீட்டுக்கு பக்கத்துலேயே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு. அது மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் நல்ல முறையில் இருந்தது அப்படின்னா நமக்கான விஷயத்தை இறைவன் எங்கே இருந்தாலும் கொண்டு நம்ம கூட சேர்த்துருவான்.
அப்பேற்பட்ட பேராற்றல் அது. சாதாரணமானதெல்லாம் கிடையாது. நாம் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நல்ல விஷயங்களை அந்த உயிருக்கு பொருத்தமாக வாழணும். அப்படி உயிருக்கு பொருத்தமாக வாழும்போது இது மாதிரியான முகவசியம், ஜகவசியம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். நாம் தனித்தனியாலாம் இயங்கிட்டு இல்லைங்கிறதுக்கு ஒரு சிறந்த அடையாளம் இது. நம்ம தனித்தனியாக அவன் உடல் ரீதியாக பார்த்தோன்னா எல்லாம் தனித்தனியாக இருக்கும். ஆனால் காந்தம் ரீதியாக, உயிர் ரீதியாக எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து தான் இயங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ அடுத்தவங்க இழுத்து விடுற மூச்சு காற்று நாம் இழுத்து விடுறோம். அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் துகள் அடுத்தவங்களுக்கு போகும், அடுத்தவங்களுக்கு உயிர் துகள் நமக்குள்ளேயும் வரும். அப்போ இந்த காந்த பரிமாற்றம், உயிர் துகள் பரிமாற்றம் இது எல்லாம் நமக்குள்ளர இருந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த அண்ட வெளியில். இதெல்லாம் நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி இதெல்லாம் நம்மளை தூய்மை செய்து கொள்ள இயற்கை நமக்கு உதவி செய்யும். அதுதான் இது. அப்போ இந்த ஆழ்ந்து ஒடுங்கி உயிருக்குள்ளாக நாம் பயணிக்க வேண்டும். உயிர் மீது மனம் செலுத்தி செய்கின்ற செயலுக்கு பெயர் தவம். அப்போ நம்மளுடைய இந்த நிலைக்கு நாம் போகிறதுக்கு எது மாதிரி நம்மளுடைய மனம் இருந்தால் அந்த இடத்துக்கு போவோமோ அது மாதிரி நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக்கணும். அப்போ இந்த பக்குவத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஃபாலோ பண்ண நமக்குடைய குடும்ப வாழ்க்கை, நாம் செய்யக்கூடிய செயல்முறைகள், நம்முடைய பொருளாதாரம், அருளாதாரம் எல்லாமே நிறைவாக இருக்கும். நமக்கு பெருசாக தேவையில்லாத செலவுகள், துன்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வராது. அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் சில இடர்பாடுகள், இன்னல்கள் இதெல்லாம் உருவாக தான் செய்யும். ஏன்னா அந்த இடத்துக்கு நாம் தகுதியானவர்களான்னு யோசிப்பாங்க. இவன் இந்த இடத்துக்கு போகிறான், முயற்சி பண்ணுறான் அப்படின்னா அதற்கான வைராக்கியமும் அதற்கான தகுதியும் இவனிடம் இருக்கிறதா அப்படின்னு அவன் சோதிக்கதான் செய்வான். சோதிக்காமல்லாம் முடியாது. இப்போ இன்றைக்கி தங்கத்தோட கேரட்டு என்னன்னு பார்க்குறதுக்கு மிஷின்லாம் வந்துருச்சு. இதே கொஞ்ச நாளுகளுக்கு முன்னாடி இந்த உரை போட்டு பார்ப்பாங்க. தங்கத்தை உரசி அது நைட்ரியும் உப்பு தண்ணியும் வச்சோம்னா அந்த உரை நிற்கணும். நிற்கலை அப்படின்னா அது மட்டமான தங்கம்னு அர்த்தம். இப்போ தங்கத்தை உரை போட்டு பார்த்து தான் அந்த காலத்தில் அது எவ்வளவு தரம் இருக்குங்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி பழுக்கணும்னு நினைக்கிற ஒரு கருமையத்திற்கு, ஒரு மாம்பழத்துக்கு அடி விழதான் செய்யும். அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நீ கொண்ட கொள்கையில் ஸ்டெடியாக நிற்கிறியா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான். நாம் நின்னோம் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போவோம், இல்லை அப்படின்னா இறங்கிடுவோம். இப்போ நிற்கணும். புகழும் நைட்ரியும் வச்சோம்னா அந்த உரை நிற்கணும். அப்போ தான் அது நல்ல தங்கம்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி நம்முடைய மனதில் வைராக்கியம் வேண்டும். இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பிறப்பினுடைய அமைப்பு. அப்படித்தான் வாழணுங்கிறதுல நீ ஸ்டெடியாக இருக்கியா இல்லையாங்கிறத அவன் அப்பப்போ சோதித்து பார்க்க தான் செய்வான். அதுக்கெல்லாம் சோதனைகள் வரத்தான் செய்யும். அதில் எல்லாம் சாதனையாக மாற்றிக்கணும். அவன் சோதிக்கிறான் அப்படிங்கிறக்காக அதை விட்டு இறங்கிடக்கூடாது. லைனை விட்டு ட்ராக்கை விட்டு இறங்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ட்ராக்கில் ஏறுறது சிரமம். ட்ராக்கை விட்டு இறங்கிடக்கூடாது, போயிட்டே இருக்கணும். இப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த புடம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. சித்த மருத்துவத்தில் புடம் போடுதல் அப்படிங்கிற ஒரு
செயல் இருக்குது. பஸ்பம் ஆக்குறாங்க இல்லையா, அந்த வெள்ளி பஸ்பம், தங்க பஸ்பம், பவள பஸ்பம், சங்கு பஸ்பம், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து புடம் போடுவாங்க. சில மூலிகையெல்லாம் பறித்து அது கூட இந்த பொருட்களையெல்லாம் வச்சு முதல்ல மண் குடுவை ஒரு கிண்ண மாதிரி வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே சீலை கட்டுவாங்க. மண் சீலை கட்டி இத்தனை ஜாமம் அதை எரிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஒரு ஜாமம் அப்படிங்கிறது 2.5 மணி நேரம். அப்படி 10 ஜாமம், 20 ஜாமம், 50 ஜாமன் வரைக்கும் அதை புடம் போட வேண்டியது வரும், எரிக்க வேண்டியது வரும். இப்போ இத்தனை ஜாமம் அதை எரித்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது தங்கம் பஸ்பமாக மாறும், வெள்ளி பஸ்பமாக மாறும். அப்படி சாம்பல் தான் பவுடராக மாற்றுறது. அது சும்மா வச்சா பவுடரெல்லாம் மாறாது. அது மூலிகையெல்லாம் சேர்த்து அதெல்லாம் ஒன்றா சேர்த்து உள்ளே வச்சு அது புடம் போடும்போது அந்த ஒன்று கலந்த அந்த கலவை அது அப்படியே அதை பஸ்பமாக மாற்றும். அப்படி பஸ்பமாக மாற்றி அதை மருந்தாக பயன்படுத்துகிறோம் இல்லையா. இப்போ புடம் போடும்போது அதை எரிக்கிறாங்க, அது சூடு ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக இந்த தங்கம், வெள்ளி, சங்கு, பவளம் இதெல்லாம் நினச்சி கதறிச்சுன்னா என்ன பண்ணுறது? அது புடம் போட்டால் தான் பக்குவப்படும், அடுத்த பயன்பாட்டுக்கு வரும். புடம் போடலைன்னா அது பயன்பாட்டுக்கு வராது இல்லையா. அது மாதிரி தான் அது மருந்தாக மாற்றுறது. அப்போ நம்மளுடைய மனசை மறு உந்தாக மாற்றுதல், மறு உந்து பொருளாக நம்மளுடைய மனதை மாற்ற வேண்டும். அப்படின்னா அதற்கு வைராக்கியம் ரொம்ப வேணும், வைராக்கியம் வேணும். அவன் நம்மளை சோதிக்காமெல்லாம் அந்த விஷயத்தை கொடுத்துட மாட்டான். இது வந்து ஆதி காலத்தில் இதே குண்டலினி யோக முறையில் ஒரு குரு பார்த்து தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த காலத்தில் ஒரு குரு குண்டலினி தீட்சை வேணும் அப்படின்னா ஒரு இடத்துல போய் ஒரு ஆசிரமத்தில் குருவுக்கு பணிவடைகள்லாம் பண்ணணும். அப்போ அந்த குரு இவரை பார்த்து இவருக்கு தீட்சை கொடுக்கலான்னு தோணுச்சுன்னா தான் தீட்சை கொடுப்பாங்க. அப்படி தீட்சை கொடுக்கறதுக்கு குருவுக்கு தோணலைன்னு வச்சுக்கோங்களேன், தீட்சை கிடையாது. அதே தான் இப்போது மகரிஷி நமக்கு தீட்சையெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த கதவை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இந்த ட்ராவல்ங்கிறது நாமத்தான் நம்மை நகர்த்தி கொள்ள வேண்டும் படிப்படியாக. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம தான் போகணும். அப்படி போகும்போது இப்போ இந்த குரு தேர்ந்தெடுத்த நிலைப்பாடுன்னு ஒரு விஷயத்தை மகரிஷி என்ன பண்ணிட்டாங்க, இறைவன்கிட்ட கொடுத்துட்டாங்க. இறைவா, இவங்களுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு, நீ பார்த்து இவங்களை தன்மையோடும் தரத்தோடும் அவங்களுடைய வைராக்கியத்தை பரீட்சை வச்சு செலக்ட் பண்ணிக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி அதே சிஸ்டம் இன்றைக்கி வந்து மாறி இருக்கு. அப்போ சோதனைகள்லாம் வரதான் செய்யும், சோதனையெல்லாம் வராமல் இருக்காது. ஏன்னா அவ்வளோ வினைகள் நமக்குள்ளே இருக்குது, அவ்வளவு நல்வினை பதிவும் இருக்குது, தீவினை பதிவும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறோங்கிறது இதுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம நல்வினை பதிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த சோதனைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஆக ஆக குறையும். ஆனால் ஆரம்பத்தில் பலமாக இருக்கும் சோதனை. எப்படின்னு கேட்டால், இப்போ கடற்கரையோரம் நிற்கிறோம், அந்த அலைகள் வந்து நாம் உள்ளே போகும்போது மறுபடியும் கொண்டு வந்து ஓரமாக தான் தள்ளி விட்டுரும். மறுபடியும் அதையும் தாண்டி போகணும், மறுபடியும் நம்மளை அலை தள்ளி விட தான் செய்யும் கரைக்கு. ஆனால் ஆழ்கடலுக்கு போயிட்டோம் அப்படின்னா
அங்கே நம்மளை தள்ளி விடுறதுக்கு யாரும் இல்லை. அவன் நம்மளை அப்படியே அமைதியாக கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பான். இங்கே எந்த பொருள் நம்மை வெளியே தள்ளியதோ அதே பொருள் தான் நம்மை ஆழ்ந்து உள்ளொடுங்கி அழைத்து செல்லும். ரெண்டும் அவன்தான் பாருங்க. அப்போ அவன் ஆரம்பத்தில் சோதனைகள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். அதுக்காக விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் வைராக்கியம் வேணும். பாரதியார் பாடுறார் இல்லையா, இதெல்லாம் நடக்கும். மோகத்தை கொன்று விடு, அல்லால் எந்தன் மூச்சை நிறுத்திவிடு. இதெல்லாம் நடக்கும். அவ்வளோ விஷயத்தை அவர் அனுபவிச்சிருக்காரு பாருங்க. மோகத்தை கொன்று இல்லை அப்படின்னா என் மூச்சை நிறுத்திடுங்கிறார். அப்போ எந்த அளவுக்கு அவன் சோதிச்சிருப்பான்னு பாருங்க பாரதியாரை. அது மாதிரிலாம் சோதனைகள் நடக்கத்தான் செய்யும். அதையும் தாண்டி நாம் நின்று வாழ்ந்து காட்டணும். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்மூத்தாக போகும். பெருசாக ஒன்றும் சோதனைகள் வராது. ஆனால் அப்பையும் அப்பப்போ அங்கங்கே வரும். நம்ம எங்கேயாவது ட்ராக் மாறுறோமான்னு பார்த்தா உடனே ஒரு சோதனையை வச்சுருவாங்க, செக் போஸ்ட்டை போட்டுருவான். ஸோ அதனால் நம்முடைய இனிமையான வாழ்க்கைக்கு இந்த உயிர் மீது மனம் செலுத்தி செய்கின்ற தவ வாழ்க்கையை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது நமக்கும் நல்லது, நம்முடைய சந்ததியர்களுக்கும் நல்லது. இப்போ நீங்கள் ஒரு 50% ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சோதனைகள்லாம் கடந்து உங்களுடைய கருமையத்தை தூய்மையாக்கி ஒரு 50% நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க அங்கேருந்து ஆரம்பித்தா போதும். 51லேருந்து ஆரம்பித்தா போதும். இங்கே 1, 2லேருந்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஸோ நாம் நம்மளுடைய சந்ததியர்களை சேர்த்து வைக்கக்கூடிய உண்மையான சொத்துங்கிறது இதுதான். புண்ணிய பலாபலன்கள் கருமையத்தில் சேர்ந்து அவங்களுக்கு ட்ராவல் ஆக தான் செய்யும். ஸோ அதனால் அதுக்காகவாவது நாம் என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் கடந்து நின்று வாழ்ந்து காட்டலாம். ஆழ்ந்து ஒடுங்கி ஒன்றி கலந்து அதுவாகி நம்முடைய வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவதற்கு அந்த இடத்துக்கு நாம் ட்ராவல் ஆகும். நாமும் நம் குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற்று இறை அருளாலும் குரு அருளாலும் வாழ்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.